தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. இதில் 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று நியாய தீர்ப்பு, இன்னொன்று என்னன்னா அவர்களுடைய நடத்துதல், ஆண்டவருடைய நடத்துதல். 2 விஷயம் இருக்கும். நியாய தீர்ப்பு, யாரு நியாய தீர்ப்புக்குள்ள நடத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து. ஜனங்கள் அப்படின்னால ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஜனங்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள். ஜனங்கள்னா அதுதான் இல்லையா? அவர்களை நிதானமா நியாயம் தீர்த்து. இப்ப நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். காரணம் என்ன? அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டா அவருடைய ஜனங்களா நம்ம மாறிட்டோம். என்றைக்கு சிலுவை வந்ததோ அப்பொழுது புறஜாதிகளும் அவருடைய ஆவிக்குரிய யூதர்களாய், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா மாறிட்டோம். அப்ப அந்த ஜனங்கள் லிஸ்ட்ல ரட்சிக்கப்பட்ட நாமும் கலந்து விட்டோம். அப்ப இன்னைக்கு ஜனங்கள்னா நீங்களும் நானும் சேர்ந்துதான் இல்லையா? நிதானமா நியாயம் தீர்ப்பாராம். ஏன் அப்படி நிதானமா நியாயம் தீர்ப்பார்? ஏன்னா அவர் அப்படிதான் நீடிய பொறுமை உள்ளவர் இல்ல. நாம தான் இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன செய்யறோம்? உடனே பனிஷ் பண்ணுங்க ஆண்டவரை, ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம், கேளுங்க ஆண்டவரை. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ல. ஆனா அப்படி இல்லை. ஆனா ஆண்டவர் காத்திருப்பார். அவங்க மனம் ஏன் நிதானமான நியாய தீர்ப்புனா மனம் திரும்புவதற்கான சான்ஸ் கொடுப்பார். மனம் திரும்ப என் பிள்ளை தான் செய்த தவறுக்காக, மேட்டிமைக்காக, இல்ல தப்பிதங்களுக்காக, பாவத்திற்காக மனம் திரும்பும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பீரியட் அவர்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்ன செஞ்சணும்? நம்ம மனம் திரும்பி அவரண்டை ஓடி வந்துட்டா அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு தான் என்ன உண்டுங்க? மனம் திரும்பாதவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு உண்டு. ஆமா தானே? அப்ப இந்த நாள்ல ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள், பூமியில் ஜாதிகளை நடத்துவீர் அப்படி இருக்கு. பூமியில் ஜாதிகளை நடத்துவீர்னா இங்க இருக்கிற மாதிரி இப்ப ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. அது இல்லை. ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு 7 ஜாதிகள் தான் இல்லையா? அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்துவீர். இதுல இருந்தா பிரிஞ்சு எல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த ஜாதிகளை கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நம்ம நினைக்கிறோம் நாம மட்டும்தான் கிறிஸ்தவர்களா, நாம மட்டும்தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம், நம்ம பேசினாதான் அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. யார் கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு. யார் அவரை நோக்கி கெஞ்சினாலும் அவர் பதில் கொடுப்பார். கானானிய ஸ்திரீ அவங்க இஸ்ரவேலர் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது. ஆனா ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. காது கேட்காதவர் வந்து போயிட்டே இருக்காரு. சீஷர்களோட சொல்றாங்க, ஏதாவது பதில் சொல்லி அனுப்புங்கய்யா அப்படிங்கிறாங்க. ஆனா அவர் பதில் இன்டைரக்டா தான் சொல்றாரு. நான் ஏன் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். நான் அப்பம் என்பது வார்த்தை, அது வெளியேற பெற்ற வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலர்களுக்கு தான். அதை எடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், புறஜாதியான உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த அம்மா விடல பாருங்க. பரவாயில்ல ஐயா, மேஜையிலேருந்து விட துணிக்கு நீங்க எவ்வளவு வார்த்தை பேசுறீங்க, அதுல லிட்டில் பிட் ஆஃப் வேர்டு, லிட்டில் பிட் ஆஃப் பிரெட், அது கொடுங்கப்பா, எனக்கு போதும், நிறைய வேணாம், எனக்கு கொஞ்சம் கொடுங்க போதும் அப்படின்னு அந்த அம்மா நிற்கிது பாருங்களேன். அந்த விசுவாசம் தான் அவங்களுக்குரிய அந்த விடாப்பிடியான விசுவாசம் சொல்லலாம். அதுதான் அவரையே அசைச்சது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு நமக்கும் யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் தேவனா தான் இருக்கிறார் இல்லையா? அப்ப அவர் கம்பீரம், அந்த ஜாதிகள் எல்லாம் கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் அப்படின்னா இவங்க எல்லாரும் கர்த்தரை
தெரிஞ்சுப்பாங்க. ஒரு நாள் கடைசி நாளில் மாம்சம் எல்லா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் கர்த்தரை தெரிஞ்சுப்பாங்க. அப்பதான் கடைசி நாள் வரும். கடைசி மனுஷன் ரட்சிக்கப்படும் வரைக்கும் முடிவு வராதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்குள்ள உலகம் முழுதும் அவர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப அப்படி வருகை நாட்களை எல்லாம் என்ன செய்வாங்களாம்? மகிழ்ந்திருப்பாங்க. ஆமீன். இது அங்க அப்படிதான் சொல்லுது. சந்தோஷித்து கம்பீரத்தோட மகிழ கடவர்கள். சந்தோஷமாவும் இருப்பாங்க, கம்பீரமாவும் இருப்பாங்க. காரணம் என்ன? நான் நேசித்த என் ராஜா என்னை பார்க்க வருகிறார். அந்த சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால நியாய தீர்ப்பும் அந்த நடத்துதலும் நமக்கு வேணும். நியாய தீர்ப்பு வேண்டாம், பட் நடத்துதல் நமக்கு வேணும் இல்லையா? அதனால மனம் திரும்பி அவர் சமூகத்துக்கு வந்துருவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அழகா நீங்க நடத்துறீங்கப்பா, அதற்காக நன்றி. நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீங்க காண்பித்து நடத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாளில் கொண்டு போய் நிறுத்துவேன்லாம் சொல்லியிருக்கீங்க. அது எங்களுக்கு அப்பா இல்லை. ஆண்டவரே, உண்மை அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது எங்களை நீங்க நிதானமா இந்த பூமியிலே வாழும் பொழுது எங்களை திருப்பிக் கொள்வீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமோடு கூட அரசாளுவோம் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் 6வது வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகின்றது. சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்று காணப்படுகின்றது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டிராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அழுகையின் பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கர்த்தர் எவ்வாறு ஆசீர்வாதமாக மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம், பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் 1வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். அடுத்ததாக பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள்.
தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கிறார். ஜீவ நீரூற்றை வனாந்திரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைப்படுகின்றார். எவையெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் அழுகையின் பள்ளத்தாக்குகளையும் களிப்பாக மாற்றி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ரோமர் 13:14. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்து மரங்களுக்குள்ளே ஒளிந்திருந்த போது தேவன் அவர்களுக்கு தோல் ஆடைகளை உடுத்தினார். புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மீட்பை உண்டாக்கியதன் மூலம் எமக்கு இரட்சிப்பின் வஸ்திரங்களை தந்தார். விழித்திருந்து தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். யூதா நிருபம் எம்மை எச்சரிக்கிறது. மாமிசத்தினால் கரைப்பட்ட வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று இதை அப்போஸ்தலனாகிய பவுலும் தெளிவாக விளக்குகின்றார். பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடைகளை அளித்த தேவன் எமக்கோ சுத்தமும் பிரகாசமுமான வெண் வஸ்திரத்தையும் மகிமையின் அலங்கார வஸ்திரங்களையும் அளிக்கிறார். கரையும் திரையும் இல்லாத மாசற்றவர்களாய் பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். உங்களை காத்து கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தமாகும். இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறவர்கள் இவர்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள். ஆகையால் கிறிஸ்துவையே தரித்து கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு விசுவாசியுங்கள், அதை அறிக்கையிடுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 10:10 பார்ப்போம். இதயத்தினால் நீதிக்கென்று விசுவாசிக்கப்படுகிறது, வாயினால் இரட்சிப்புக்கென்று அறிக்கை செய்யப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், விசுவாசம் இதயத்தில் மட்டும் இருப்பதல்ல, அது நம் வாயின் மூலமாகவும் வெளிப்பட வேண்டும். இன்றைய ஆரம்ப வசனமும் இதைத்தான் நமக்கு கூறுகிறது. இயேசு ஆண்டவர் என்று உங்கள் இதயத்தில் விசுவாசிப்பது மிகவும் அருமையானது. ஆனால் அதை உங்கள் வாயினாலும் அறிக்கையிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் அதை சத்தமாக சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. ஒரு விதையைப் போல தேவனுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் விதைத்து அதை உங்கள் வாயினால் தொடர்ந்து அறிக்கையிடும் போது அது வளர்ந்து பலனளிக்கும். ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே.
ஆகையால் அமைதியாக இருக்காதீர்கள், தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிக்கையிடுங்கள். அப்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வல்லமையாக செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, இயேசு என் வாழ்க்கையின் ஆண்டவர் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆகையால் நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்கிறேன். நான் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றி அடைகிறேன். அவருடைய நன்மைகளை எல்லோரிடமும் அறிவிக்கிறேன். ஆமேன். நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்று நீங்கள் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. உங்கள் வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல் அப்பா, இருதயத்துக்கு எடுப்பதோடு நின்று விடாமல் அதை அறிக்கையிடுகிறதன் முக்கியத்துவத்தை நீங்கள் இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ராஜா. அதற்காக ஸ்தோத்திரம். என் அன்பு ராஜாவை இன்றைய நாளிலிருந்து அப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவை எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களையும் என் அன்பு ராஜாவை எங்கள் வாழ்க்கையை செய்ய இருக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கும் இந்த ஜீவ வார்த்தைகளை எங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறதன் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அதே போல தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் என் அன்பு ராஜாவை உங்கள் வார்த்தைகளை அறிக்கையிட்டு இயேசு ராஜாவை அதை தியானமாக இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த புதிய கிழமை தந்ததுக்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அந்த புதிய கிழமையில் உங்கள் கிருபையால் முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 20th of July 2026, and the topic for today is Believe It and Say It. The opening scripture is taken from Romans 10 verse 10. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. God's word teaches us that faith is not just in your heart, it comes out of your mouth too. That's what today's opening scripture verse is saying. When you believe that Jesus is Lord in your heart, that's wonderful. But God also wants you to say it. Saying it out loud shows your faith. It's like a seed. If you plant it in your heart and say it, it grows strong. In Romans 10 verse 8, the Bible says, But what saith it? The word is nigh thee, even in thy mouth and in thy heart. That is the word of faith which we preach. Glory to God. That means your faith is alive when you believe it and say it. So don't keep quiet. Say it and watch God's word work in your life. Hallelujah. Let's look into another scripture from Matthew 12 verse 37. For by thy words thou shalt be justified, and by thy words thou shalt be condemned. Let's say this. Please repeat after me. I am a child of God. I declare that Jesus is Lord of my life. Therefore, I live in divine health. I succeed in everything I do, and I tell of His goodness to everyone. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. Today the promise word. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளின் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம் 2026 ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத வார்த்தையை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இஸ்ரவேலை குறித்து தேவன் வைத்துக்கிற ஒரு தீர்மானம்
ஒரு திட்டங்களை இந்த நாட்களிலே எவராலும் இந்த நாட்களை மாற்ற முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஜீவனுள்ள தேவன் தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த நாட்களை பாருங்கள், இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது வார்த்தையிலே வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்றது, அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சம் எல்லாரையும் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையும் அதே வேளையிலே இந்த நாட்களிலே வேதத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் யாக்கோபுக்கு அங்கே தேவன் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அந்த வாக்கு தத்தத்தை ஒரு நாமத்தை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் ஊடாக அந்த நாட்களிலே அங்கே ஒரு இஸ்ரவேல் வம்சம் நாட்களிலே உருவாகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தொடர்ந்து வேதத்திலே யாத்ரா புஸ்தகத்திலே பார்ப்பீர்களா இருந்தால் அவர் தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அவர்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு, அவளை குறித்து வைத்திருக்கிற எண்ணம், அவளை குறித்து வைத்திருக்கிற பார்வை, அவளை குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் யாக்கோபுக்கு எதிரான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறுசொல்லுதல் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே இங்கே சொல்லப்பட்ட காரியம், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கணும். அன்பு பிள்ளைகளே, இங்கே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற அந்த மேள வாத்தியங்கள் தாளங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே தான் தாவீது என்னும் ஒரு ராஜனை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் இந்த நாட்களை பாருங்கள், தாவீதை குறித்து சொல்லுகிற காரியம், தாவீது என் இருதயத்துக்கு உகந்தவர், அதனாலே தாவீதினுடைய காரியத்திலே தேவன் கூட இருந்து நடத்தினார். தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனுஷனாக இந்த நாட்களில் இருப்பதனால் அங்கே இஸ்ரவேல் தேசம் எப்பொழுதும் ஒரு துதியின் அபிஷேகத்தினாலும் துதியின் வல்லமையினாலும் துதியின் மகிமையினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் விரும்புகிறதை பார்க்கணும். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மேள வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளிலும் இஸ்ரவேல் மீது தேவன் இப்படியாக ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அவரை ஆராதிக்கிற உங்களையும் கூட இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நேசிக்கிறார். அதனாலே அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே எப்படியான விழுந்து போன உங்களோட கூடாரங்களாக இருந்தாலும் மறுபடியுமாய் தேவன் உங்களை எடுத்து கட்டுவித்து உங்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, வாலிப சகோதரர்கள் இந்த நாட்களில் அவர்கள் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அவர்கள் எந்த இடத்திலே எப்படியான சூழ்நிலையில் விழுந்து போனார்களோ அவளை மறுபடியுமா நீங்கள் எடுத்து கட்டி இந்த நாட்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. மனுஷனால் கூடாத காரியம் கர்த்தராலே ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த நாட்களில் மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி மறுபடியுமா உங்களை கட்டி எழுப்புவார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.